குட் மார்னிங். இம்மாத வாக்குதத்தம் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். இது ஒரு ஜெபம் போல இருக்கிறது, விசுவாச ஜெபம். தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதாக இருக்கிறது. வருஷத்தின் மத்தியில், இந்த வருடத்தில் கூட, இந்த வருடத்தின் மத்தியில் 6வது மாதத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய கிரியைகளை இந்த நாட்களிலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் போன போது, செங்கடல் தடையாக வந்தபோது பெரிய கிரியைகளை செய்தார். அந்த செங்கடலை 2ஆக பிளக்கும்படி செய்தார். அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்ற போது மன்னாவை கொடுத்து போஷித்தார். இறைச்சி வேண்டும் என்ற போது காடைகளை கொண்டு வந்து அதனால நிரப்பினார். தண்ணீர் வேண்டும் என்று கேட்டபோது கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்து பெரிய கிரியைகளை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். அதே ஆண்டவர் இந்த நாட்களில் கூட அவர் கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். நெகேமியா அவர் ஜெபித்த ஜெபம் அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்ற போது அந்த ஜெபத்தை அப்படியாகவே ஆண்டவர் கேட்டு, ராஜாக்களுடைய கண்களில், எல்லாருடைய கண்களில் தயவு கிடைத்து அதை கட்டுவதற்கு வேண்டிய எல்லா பொருள், பணம், எல்லாவற்றையும், ஆட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அதை கட்டும்படியாய் செய்தார். இந்த தீர்க்கதரிசி கூட ஒரு விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறார். கர்த்தர், நீங்கள் இந்த வருடத்தின் மத்தியில் உங்களுடைய பெரிய கிரியைகளை உயிர்ப்பியுங்க, விளங்க பண்ணுங்க, இரக்கம் காட்டுங்க என்று. கடந்த வருடத்தில், கடந்த நாட்களில் நீங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். இது மாத்திரமில்லை, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காகலாம் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தீங்க, இல்லை தடையாக இருந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் மத்தியில் பெரிய கிரியைகளை செய்து, அற்புதங்களை செய்து, உங்களுக்கு இரக்கமாக எல்லாவற்றையும் பாராட்டி கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் பெரிய கிரியைகளை செய்து அவர் நடத்தினவர். உங்களையும் இந்த நாட்களில் அப்படியாகவே உங்களுடைய எல்லா தேவைகள், உங்களுடைய எல்லா நெருக்கங்கள், உங்களுடைய எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்வார். பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய இரக்கம் நம்மேல் இருக்கிறதுனால எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றிலும் நாம் விளங்கும்படி கர்த்தர் செய்வார். ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.